நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் 1,00,000 ரூபாய் 15 ஆண்டுகள் ஒரு இன்சூரன்ஸ் பாலிசியில் முதலீடு செய்ய தயாராக இருக்கிறீர்கள். அதற்கு பிறகும் 10 ஆண்டுகள் காத்திருக்கவும் தயாராக இருக்கிறீர்கள். பிறகு உங்கள் வாழ்நாள் முழுவதும் வருடத்திற்கு 1,00,000 ரூபாய் கிடைக்கும் என்றால் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்கிறீர்கள். ஏனென்றால் அது ஒரு ரெடிமேட் ரிட்டையர்மெண்ட் பிளான் போல தெரிகிறது. ஆனால் ஒரு நிமிடம் நின்று உங்களையே நீங்கள் சில விஷயங்களை யோசித்து பாருங்கள். 10 ஆண்டுகளுக்கு பிறகு உங்கள் வருமானத்தில் மாற்றம் வந்தால் என்ன ஆகும்? பிரீமியம் கட்ட முடியாத நிலை வந்தால் என்ன நடக்கும்? ஒரு வருடம் பிரீமியம் டியூ மிஸ் ஆகிவிட்டால் அதன் விளைவு என்ன? 18வது அல்லது 19வது ஆண்டில் திடீரென பணம் தேவைப்படும் நிலை வந்தால், குழந்தையின் கல்வி அல்லது மருத்துவ அவசரம் போன்ற சூழ்நிலையில் அந்த பணத்தை எளிதாக எடுத்துக்கொள்ள முடியுமா? பார்ஷியல் வித்ட்ராயல் செய்ய முடியுமா அல்லது பெனால்டி இருக்கும் நிலை வருமா? இன்ஃப்ளேஷன் காரணமாக 20 அல்லது 25 ஆண்டுகளுக்கு பிறகு 1,00,000 ரூபாய் போதாமல் போனால் என்ன செய்வீர்கள்? உங்கள் வருமானம் அதிகரித்தால் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை அதிகப்படுத்த முடியுமா? நீங்கள் திட்டத்தை நடுவில் மாற்ற விரும்பினால் அது சாத்தியமா? பெரும்பாலான பாரம்பரிய இன்சூரன்ஸ் திட்டங்கள் ஃபிக்ஸ்ட் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஃபிக்ஸ்ட் பிரீமியம், ஃபிக்ஸ்ட் டென்யூர், லிமிடெட் லிக்விடிட்டி மற்றும் லிமிடெட் ஃப்ளெக்சிபிலிட்டி ஆகியவற்றுடன் அவை வடிவமைக்கப்பட்டிருக்கும். ஒருமுறை இந்த திட்டத்தில் சேர்ந்த பிறகு உங்கள் சொந்த பணத்திலேயே உங்கள் கட்டுப்பாடு குறைந்து விடுகிறது. ஆனால் இதே இலக்கை மிகவும் ஃப்ளெக்சிபிளாக நீங்கள் உருவாக்க முடியுமா? முடியும். அதற்கான ஒரு எளிய வழி இன்சூரன்ஸ் மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட்டை தனியாக வைத்துக் கொள்வது. முதலில் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கலாம். அது மிக குறைந்த செலவில் உங்கள் குடும்பத்திற்கு பெரிய பாதுகாப்பை வழங்கும். அதன் பிறகு மீதமுள்ள பணத்தை ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் முதலீடு செய்யலாம். நீங்கள் 1,00,000 ரூபாய் ஆண்டுக்கு 15 ஆண்டுகள் முதலீடு செய்து அது சராசரியாக 11 முதல் 12% வளர்ச்சி பெற்றால் 15 ஆண்டுகளுக்கு பிறகு சுமார் 40 முதல் 45 லட்சம் கார்பஸ் உருவாகலாம். அதை மேலும் 10 ஆண்டுகள் தொடாமல் வளரவிட்டால் அந்த கார்பஸ் 1 கோடி அல்லது அதற்கு மேலாகும் வாய்ப்பு உள்ளது. இப்போது இன்சூரன்ஸ் திட்டத்தில் கிடைக்கும் 1,00,000 ரூபாய் வருட வருமானம் மட்டுமல்ல, இந்த கார்பஸிலிருந்து நம் வருடத்திற்கு 4 முதல் 5 லட்சம் ரூபாய் வரை எடுத்துக்கொள்ள முடியும். மேலும் தேவையான போது பார்ஷியல் வித்ட்ராவல் செய்யலாம். வருமானம் அதிகரித்தால் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை அதிகப்படுத்தலாம். தேவையெனில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை சில காலம் நிறுத்தவும் முடியும். மிக முக்கியமாக மீதமுள்ள கார்பஸ் முழுவதும் உங்கள் குடும்பத்திற்கே சொந்தமாக இருக்கும். அதனால் ஒரு முக்கியமான விஷயம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்சூரன்ஸ் என்பது குடும்பத்தை பாதுகாக்கும் ஒரு கருவி. இன்வெஸ்ட்மெண்ட் என்பது செல்வத்தை உருவாக்கும் ஒரு கருவி. இரண்டையும் ஒரே ப்ராடக்ட்டில் சேர்த்தால் பல சமயங்களில் குறைந்த ப்ரொடெக்ஷன் மற்றும் குறைந்த ரிட்டர்ன்ஸ் தான் கிடைக்கும். ஆனால் இன்சூரன்ஸ் மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட்டை பிரித்தால் உங்கள் ஃபினான்ஷியல் பிளான் மிகவும் சக்தி வாய்ந்ததாக மாறும். சில நேரங்களில் சிறந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ராட்டஜி என்பது ஒரு சிக்கலான ப்ராடக்ட் வாங்குவது அல்ல, சில எளிய ப்ராடக்ட்களை சரியான முறையில் சேர்ப்பதே.